தமிழ்நாட்டுல வொர்க் பண்ற நெறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து சைல்ட் ரைட்ஸ்க்காக வொர்க் பண்றது தான் உங்களுக்கு தெரியுமா? அது வந்து சைல்ட் லேபர வந்து ஸ்டாப் பண்றதா இருக்கலாம், இல்ல ஃப்ரீ எஜுகேஷன் குடுக்குறதா இருக்கலாம், இல்ல கிளைமேட் ஜஸ்டிஸ்க்காக போராடுறதா இருக்கலாம். இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் சேஞ்சிங் த சைல்ட்ஸ் ஃபியூச்சர். இன்னைக்கு வீடியோலயும் நம்ம இந்த விஷயங்கள் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் செம் 2ல வர இந்த பேப்பர்ல வர ஒரு டாபிக்கான ரெஃபார்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த ரெஃபார்ம் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, கேம்பெயின்ஸ் நடக்குது, கொல்யூஷன்ஸ், நெட்வொர்க்ஸ், இது எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜரா தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் த சைல்ட் ரைட்ஸ்க்காக. தீஸ் ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃபார் த சைல்ட் ரைட்ஸ் ஒன்லி. இதுதான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? குழந்தைங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும், நல்லபடியாக அவங்க டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே ஒர்க் பண்ணுது. இதோட மெயினான எய்ம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க பாதுகாப்பான ஒரு என்வரான்மெண்ட்ல டெவலப் ஆகணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து ஒரு குழந்தையால ஸ்கூலுக்கு போக முடியல, ஒர்க்குக்கு தான் போக முடியுது, அண்ட் தே ஆர் ஃபேஸிங் எனி அப்யூஸ் அப்படின்னாலும் இந்த ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாக அந்த குழந்தைய நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால தான் இந்த மூமெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். கமிங் டு த மேஜர் இஷ்யூஸ் அட்ரஸ். ஸோ எந்த மாதிரியான இஷ்யூஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தானே அதுக்கான நம்ம ப்ரொடெக்ஷனையும் பாதுகாப்பான என்வரான்மெண்ட்டையும் கொண்டு வர முடியும். ஸோ என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ரைட்ஸ். ஸோ எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போக முடியாதனால சில வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அமையுது. ஸோ அதனால எஜுகேஷன் ரைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல் த சில்ட்ரன் மஸ்ட் கோ டு ஸ்கூல் இந்த ரைட்ஸ் படி. அண்ட் ஹெல்த் கேர். ஸோ இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், எல்லாருக்கும் சத்து கிடைக்கிறது இல்லை, வேக்சின்ஸ், சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ஹெல்த் கேர் இஸ் கிவன் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த சில்ட்ரன். அண்ட் சைல்ட் லேபரை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. சில்ட்ரன் வந்து தே மஸ்ட் ஸ்டடி, தட் இஸ் தேர் மெயின் எய்ம். ஸோ அதுதான் வந்து சைல்ட் லேபரை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன். சைல்டை வந்து நம்ம பாதுகாக்கணும், எதுல இருந்தெல்லாம் அப்யூஸ்ல இருந்து, சைல்ட் டிராஃபிக்கிங்ல இருந்து, அதாவது குழந்தை கடத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து, அண்ட் வயலன்ஸ், எந்த மாதிரியான ஃபிசிக்கல் மென்டல் வயலன்ஸ் தராமல் அவங்கள பாதுகாக்கணும். அவங்களுக்கு சேஃப்டியை, ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஹோமாக இருக்கலாம், இல்லை என்ன என்வரான்மெண்ட்டில் அவங்க இருந்தாலும் அந்த என்வரான்மெண்ட் வந்து சேஃபானதாக இருக்கும். அண்ட் ஓவரால் அவங்க வெல்பீயிங்கோட மென்டலாக தே மஸ்ட் பி ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு க்ரோத் இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், ஒரு முழுமையான டெவலப்மெண்ட், பாடியிலையும் மைண்ட்லேயும் கல்வி கிடைக்கணும், வேல்யூஸ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். ஸோ அது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கூலுக்கு போய் நல்லா சந்தோஷமாக படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம உருவாக்கி தரணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சைல்ட் ரைட்ஸ் வாட்ச். ஸோ TNCRW அப்படின்றது இது ஒரு நெட்வொர்க் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு பீப்புள், நிறைய பீப்புள் சேர்ந்து ஃபார்ம் ஆன ஒரு நெட்வொர்க், ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய சேர்ந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதோட மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறது, சைல்ட் ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அண்ட் இதில் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸை வந்து கேரி அவுட் பண்ணுறது, அண்ட் அட்வொகசி ஏதாவது தேவைப்பட்டால் அதை வந்து அமைச்சு தரது, அவேர்னஸ் கேம்பெயின்ஸ், குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் நடக்கலாம், அவங்கள எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து அவேர்னஸ் கொண்டு வருது மக்கள் மத்தியில். அண்ட் பாலிசி சேஞ்ச் டிமாண்ட், ஏதாவது ஒரு பாலிசி சைல்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கான சேஞ்சை வந்து டிமாண்ட் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்கூலில் வந்து டாய்லெட் சரியில்லை, கேர்ள்ஸ்க்கான டாய்லெட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த TNCRW அதில் தலையிட்டு அதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணி கவர்மெண்ட்டை கேட்க முடியும், இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுங்க கேர்ள்ஸுக்கு அப்படின்னு. அந்த பவர் வந்து இதுக்கு இருக்குது. அதுக்கு பேர் தான் அட்வொகசி அப்படின்றது. நெக்ஸ்ட் கம்மிங் டு த கேம்பெயின் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர், CACL. ஸோ இது வந்து கொல்யூஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஜாயின்
பண்ணி ஃபார்ம் ஆகிறது தான் சிஎஸ்சிஎல் அப்படின்றது. இண்டிவிஜுவல்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதோட கோலும் பார்த்தீங்கன்னா சைல்டு லேபரை வந்து சுத்தமாக ஒழிக்கணும், எக்ஸ்ப்ளாய்டேஷன், அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கும் சேஃபான என்விரான்மெண்ட் அமைச்சு தரணும், அவங்களுக்கு எஜுகேஷன், கல்வி அது வந்து ரீச்சபிள் ஒரு இடத்துல இருக்கணும், அண்ட் தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் த சைல்ட் ரைட்ஸ் ஆல்சோ. அதுதான் இந்த சிஎஸ்சிஎலோட வேலை. இப்போ ஒரு 10 வயசு பையன் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறான்னா சிஎஸ்சிஎலால் அந்த குழந்தைய மீட்டு ஒரு ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். இதுதான் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் இல்லையா? ஸோ அவங்க அதை ஆக்ஷனாலையும் பண்ண முடியும் சிஎஸ்சிஎலால். ஸோ தட் இஸ் த கேம்பெயின் அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர். சைல்ட் லேபர் எங்கேயாவது நடந்தால் அவங்களால அதில் தலையிட்டு உடனே வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்க முடியும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ரைட் டு எஜுகேஷன் ஃபோரம் தமிழ்நாடு. ஸோ இந்த மூமெண்ட் ஒர்க்ஸ் ஃபார் த ஆர்டிஇ ஆக்ட். நம்ம ஆர்டிஇ ஆக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வேலை செய்கிறது தான் ஆர்டிஇ ஃபோரம் தமிழ்நாடு. ஸோ இதுவும் நெட்வொர்க் ஆஃப் குரூப்ஸ் அட்வொகசி இன் ஆர்டிஇ ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி அட்வொகசியை கொடுக்கறது. ஃப்ரீ எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப குவாலிட்டியானதாக இருக்கணும், அண்ட் எல்லா சில்ட்ரனையும் இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம், யாரையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடக்கூடாது. access to the schools, better infrastructure. ஸ்கூலுக்கு ஆக்சஸ் இருந்தால் மட்டும் பார்த்தாரு, அது நல்ல ஒரு ஸ்கூலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு இருக்கணும், டீச்சர்ஸ் நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக டீச்சர் ட்ரைனிங் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம வந்து கொண்டு வரணும். இப்போ வந்து ஒரு டிசேபிள்டு குழந்தையால் அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் படிக்க முடியல, அதாவது ரேம்ப் ஃபெசிலிட்டிலாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா ஒரு டிசேபிள்டு குழந்தை இருக்காங்கன்னா? இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை அந்த ஸ்கூலில், அவங்களால அதனால அங்கே போக முடியல அப்படின்னா இந்த ஆர்டிஇ ஃபோரம் அப்படின்றது அந்த ஃபெசிலிட்டிஸை அமைச்சு தர முடியும். ஸோ அதுதான் ஆக்சஸ் டு த ஸ்கூல்ஸ் அண்ட் த எஜுகேஷன். அந்த ஆர்டிஇ ஃபோரம்னால டிமாண்ட் பண்ண முடியும் ஃபார் த இன்க்ளூசிவ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே இன்க்ளூசிவ் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் த சில்ட்ரன் ஹூ ஆர் டிசேபிள்டு இல்லையா? கம்மிங் டு த சில்ட்ரன் மூவ்மெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ இது வந்து ஒரு புது மாதிரியான மூமெண்ட். ஆக்சுவலாக இது வந்து சில்ட்ரன் ஃப்ரம் மார்ஜினலைஸ்டு ஃபார்மிங் ஃபேமிலிஸால் ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட்டு. அண்ட் தே ஆர் மெயின்லி பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்த்தீங்கன்னா 12 to 18 இயர்ஸ் இருக்க குழந்தைங்க தான் இந்த மூமெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? ஸோ இட் இஸ் அ மூமெண்ட் பை சில்ட்ரன் ஏஜ் ஃப்ரம் 12 to 18 இயர்ஸ் அண்ட் மெயினாக மார்ஜினலைஸ் புவர் ஃபார்மிங் ஃபேமிலிஸ். ஸோ ஃபார்மர் ஃபேமிலிஸில் இருக்க குழந்தைங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக 7 ஸ்டேட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வாழ்கிற பிளானட்டை வந்து வாழ்கிற கூடியதாக ஆக்குறதுக்கு, ஒரு லிவபிள் பிளானட் மிஷனுக்காக, அண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சேஃபான ஃப்யூச்சர் என்வரான்மெண்ட்டை ஏற்படுத்தி தர்றதுக்கு. அதுதான் இந்த சில்ட்ரன் மூமெண்ட் ஃபார் கிளைமேட் ஜஸ்டிஸ் அப்படின்றது. ஆச்சரியமான விஷயம் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒரு ரொம்ப வறுமையில் இருக்க ஒரு புவரான ஃபார்மல் ஃபேமிலி ரொம்ப சஃபர் வாங்குவாங்க இல்லையா? ஒரு ட்ரவுட், தண்ணி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா, பஞ்சம் வந்துச்சு. அப்போ இந்த சில்ட்ரன் மூமெண்ட் மூலமாக நம்ம வந்து கிளைமேட் ஜஸ்டிஸை கேட்கலாம். ஸோ தே கேன் ஸ்டாண்ட் அப் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ரைட் சிஎம்சிஜே அப்படின்றது. இந்த மூமெண்ட் அந்த ரைட்டை கொடுக்குது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கிளைமேட் ஜஸ்டிஸ் மூமெண்ட் மூலமாக. ஸோ இது குழந்தைங்களால ஃபார்ம் பண்ணப்பட்ட மூமெண்ட், வேறு எதுவும் சப்போர்ட் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். இது கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. யாரெல்லாம்னா மூமெண்ட் காட் சப்போர்ட் ஃப்ரம் த ரைட் பேஸ்ட் அப்ரோச். பலர் பஞ்சாயத் சப்போர்ட் இந்த மூமெண்ட்டுக்கு இருக்குது. சைல்டு ஃபோக்கஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் CFDCD அண்ட் இட் இஸ் இனிஷியேட்டட் பை கிண்டர் நார்த்தில்ஃப். அப்புறம் RCPDS, அதாவது ரிசோர்ஸ் சப்போர்ட்டட் பை ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் பார்ட்டிசிபேட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். இதோட சப்போர்ட் எல்லாமே இந்த மூமெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ ஓவரால் ரோல் என்ன இந்த மூமெண்ட்டோட ரோல் பார்த்தீங்கன்னா, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, பாலிசி அட்வொகேசி பண்ணுறது, சைல்ட் சர்வீசஸ் சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் கொண்டு வர்றது, ஸ்டேக் ஹோல்டரை கொலாபரேட் பண்ண வைக்கிறது இந்த மூமெண்ட்டில், அண்ட் எனேபிள் த சைல்ட் ரைட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு சைல்ட் ரைட்ஸ் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது. அப்போ தான் நம்மளால் பெட்டர் ஃப்யூச்சர் எல்லா குழந்தைங்களுக்கும்
தர முடியும். இப்போ ஒரு ஃப்ளட்டே வருது, வெள்ளம் வருது அப்படின்னா என்ஜிஓஸ் வந்து அந்த இடத்துல குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ என்ஜிஓஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த ஃப்ளட் டயத்தில். அண்ட் ஆக்டிவிஸ்ட், நிறைய சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த ஃப்ளட்லேருந்து எல்லாத்தையும் மீட்டுறதுக்கு. அண்ட் ஸ்கூல் வந்து அப்போ தான் நம்மளால் சேஃபாக ரீஓப்பன் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு. அப்போ இதை என்ன சொல்கிறோம், இது ஒரு டீம் ஒர்க்னால தான் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்கை தான் இந்த சைல்ட் ரைட்ஸ்க்காகவும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நம்ம இந்த மூமெண்ட்ஸ் மூலமாக என்ன ஒரு லெசன் கற்றுக்கலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவை, கல்வி தேவை, அவங்களும் டிக்னிட்டியோட வாழணும். அது வந்து அவங்களுக்கு கல்வி தரதுலேருந்து, அவங்களுக்கு பாதுகாப்பு தரதுலேருந்து, சைல்ட் லேபரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுலேருந்து, கிளைமேட்டை சேவ் பண்ணுறதுலேருந்து, இந்த எல்லா மூமெண்ட்ஸுமே தே கிரியேட் அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் அஸ். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைல்ட் ரைட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, சைல்ட் ரைட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு. That's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். Thank you.